நிடாரியாட நரம்பு தொகுதி இப்படி இருந்துச்சு. அதுல இருந்தே பார்க்கலாம். சரியா? நிடாரியா நரம்பு தொகுதி இப்படி. நிடாரியாவுக்கு ஒரு வித்தியாசமான நரம்பு தொகுதி ஒன்று இருக்கிற, ஆனா எளிமையான ஒரு நரம்பு தொகுதி. நரம்பு தொகுதின்னு சொல்றோம் இல்ல, அதை நாங்க பாத்தீங்கன்னா எப்படின்னா, இந்த நான் வரைகிறனே ஒரு ஐதரா உண்ட வரைகிறனே, நிடாரியால வர உதாரணம் மட்டும் தானே ஐதரா. இதுதான் ஐதராய்க்க போகுது. சரியா? இதுல வந்து அஹ், நரம்பு களம் இதுதான் நிடாரியா நரம்பு களம். நரம்பு களம் இப்படித்தான் இருக்கு. நிடாரியாட நரம்பு களம் உண்டு. இதுக்கு நாங்க சொல்ற வந்து பல் முனைவு நரம்பு களம். பல் முனைவு நரம்பு களம், இந்த மாதிரி நரம்பு களங்களை சொல்றேன். ஏன்னா பல முனைகள் இருக்குதுதா, பல முனைகள் அப்படிங்கிற சொல்லி பல் முனைவு நரம்பு களம் சொல்லு. அப்ப இந்த மாதிரி நரம்பு களங்கள் நிடாரியாட உடல் மேற்பரப்பு முழுக்க, உடல் மேற்பரப்பு முழுக்க இப்படி பரவி இருக்கும். இந்தா. அப்படி பரவி இருக்கிறதுனால அந்த நரம்பு களங்களால, இப்ப நரம்பு களங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தோடனே இந்த உருவாகிற இந்த மொத்த கட்டமைப்பு நரம்பு வலைன்னு சொல்லி பேர் வைப்பாங்க. நரம்பு வலை. சரியா? அப்ப பல்முறைவு நரம்பு களங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நிடாரியாடு உடல் மேற்பரப்புல ஒன்று சேர்ந்து நரம்பு வலை ஒன்றை உருவாக்கும். அவ்வளவுதான் நிடாரியாட நரம்பு தொகுதி. நரம்பு நரம்புகள்னு சொல்லக்கூட இதுதான் நரம்பு தொகுதின்னு சொல்லலாம். இவ்வளவுதான் ஆக எளிமையான ஒரு சிஸ்டம் ஒன்றிக்கிற சொல்ற வந்து நரம்பு வலைன்னு சொல்லி. அவ்வளவுதான் நிடாரியாவோட சம்பந்தப்பட்ட நரம்புகளோட சம்பந்தப்பட்ட விஷயம். சரியா? அடுத்தது யாருங்கட? லட்டிஹில் மின்தஸ். நான் வரையிற பிளட்டிஹில் மின்தஸுக்கு வந்து உண்மையில எங்களுக்கு வேணும் பிளனேரியா. பிளனேரியா தானே புரியல, அந்த சுயாதீன வாழ் பிளட்டிஹில் மின்தஸ் இல்லையா? மற்றது ஒட்டுண்ணி கிளம்பிக்குதே. நான் வரைய போறது வந்து பிளனேரியா வரைகிறேன். பிளனேரியா தெரியுது உங்களுக்கு? சரியா? பிளனேரியா மாதிரியான பிளட்டிஹில் மின்தஸுக்கு, அதாவது உண்மையில எல்லா பிளட்டிஹில் மின்தஸுக்கும் இதே செட்டப் இல்ல. பிளட்டிஹில் மின்தஸ்னு சொல்லக்கூட இதைத்தான் சொல்றாங்க. பிளனேரியாவை தான் உதாரணமா எடுக்கிறாங்க. ஆனா மத்ததுகளுக்கு இப்ப டீனியா அதுக்கெல்லாம் வந்து ஃபஷியோலா டீனியாக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம். சரியா? எங்களுக்கு பிளட்டைல் மீன்தஸ்ல நரம்பு தொகுதின்னு சொல்லக்கூட அவன் சொல்ற வந்து பிளனேரியாவுக்கு தான். அப்ப இது நினைக்கப்படாது பிளட்டின் மீன்தஸ் எல்லாமே இதே அமைப்பை தான் கொண்டிருக்கும்னு நினைக்கப்படாது. பிளனேரியா மாதிரியான சில பிளட்டைல் மீன்தஸ் தான் எங்களோட புக்லையும் சொல்லிக்கிறான். அதை சுட்டி அதுக்கு என்ன இருக்கிறன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு இரண்டு முற்பக்க திரட்டுகள். அந்த டேர்ம்ஸை சரியா ஆக வச்சுக்கொள்ளணுமே. இரண்டு முற்பக்க திரட்டுகள் இப்படி ரெண்டு இருக்கிறது. இதுக்கு நாங்க முற்பக்க திரட்டுன்னு சொல்ற. சரியா? இப்படிதான் சொல்லுவோம், சோடியான அல்லது சோடி முற்பக்க திரட்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி ஜஸ்ட் திரட்டுன்னு சொல்லுவோம், ரெண்டு திரட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி இது ரெண்டையும் மூளைன்னும் சொல்ற. மூளைகள் திரட்டுகள்னு சொல்லுவாங்க, மூளைன்னு சொல்லுவாங்க. அது ரெண்டு, அந்த ரெண்டு குடிமாறி ரெண்டு தானே, அது ரெண்டையும் வந்து மூளைன்னும் சொல்ற, திரட்டுகள்னு சொல்ற, சோடி முற்பக்க திரட்டுகள்னு சொல்லுவாங்க. சரியா? இதோட இந்த இப்படி வரும். என்னன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், ஆஹ், அந்த திரட்டுல இருந்து உடல்ட நீட்டத்துக்கு, உடல் எவ்வளவு நீட்டமோ அந்த அளவு நீட்டத்துக்கு இப்படி நீண்டு செல்லும் ரெண்டு நரம்பு நாண்கள். சரியா? ரெண்டு நரம்பு நாண்கள் இதுக்கு சொல்றேன். சரியா? சொல்ற வந்து என்ன தெரியுமா? நீள்பக்க நரம்பு நாண்கள்.
ரெண்டு இருக்கிற சுற்றி நாங்க சொல்ற சோடி நீள்பக்க நரம்பு நான்கள். சரியா, சோடி நீள்பக்க நரம்பு நான்கள் சொல்லுவோம். அதே மாதிரி அந்த நீள்பக்க நரம்பு நான்களோட கனெக்டாவே இப்படி நரம்பு நான்கள் காணப்படுறது. இப்படி நரம்பு நான்கள் காணப்படுது. அதுக்கு நாங்க சொல்றோம் வந்து குறுக்கு நரம்புகள் சொல்லி. சரியா, அதுல வந்து அந்த டேர்ம்ஸை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுவோம் கொஞ்சம் சரிங்க. ஓ, குறுக்கு நரம்புகள் தான். ரைட், குறுக்கு நரம்புகள் சொல்லுவோம். சரியா, அது பிளட்டின் மீட்டஸ்க்கு அமையும் பாருங்க, அவ்வளவுதான். பிளட்டின் மீட்டஸுக்கு தான் கொஞ்சம் சற்று சிக்கலான மற்ற இப்ப நிடாரியா பொறுத்த வரையில ஒரு எளிமையான ஒரு நரம்பு தொகுதி தான் இது. சரியா, பிளட்டின் மீட்டஸுக்கு தான் ஓரளவு சிக்கல் தன்மை கூட. சரியா, அதுக்கு பிறகு பிளட்டின் மீட்டஸை தாண்டி வந்துன்னு சொன்னா நிடாரியா, சாரி, நெமட்டோடா. அடுத்த யாரு? நெமட்டோடா தானே. அந்த உடல்ல வருவோமே. உங்களுக்கு தெரியும் நெமட்டோடாக்களோட நரம்பு தொகுதி இப்படி அது ஆக சிம்பிள. நெமட்டோடாக்களுக்கு ஆக சிம்பிளா நரம்பு தொகுதி ஒன்று நினைக்குது. உதாரணமா நெமட்டோடாவோட உடம்பு இப்படி இருந்தா, சரியா, அதுல இந்த வாய்ப்பகுதியில் இருந்து நாங்க இப்படி வந்து தொண்டை வந்து இப்படி போறோன்னு வைங்களே, இரைப்பையெல்லாம் இப்படி இரைப்பையெல்லாம் மிக்கிறோன்னு வைங்களே, இந்த களம் பகுதிக்கு தானே, இந்த களத்தோட இப்படி ஒரு வளையம் உண்டு, நரம்பு வளையம் உண்டு இப்படி இருக்கும். இந்த நரம்பு வளையம் உண்டு இருக்கும். இந்த நரம்பு வளையத்துக்கு பின்னாலேயும் முன்னாலேயும் இப்படி ரெண்டு நரம்பு நான்கள் போகும். இந்த இவ்வளவுதான் நெமட்டோடாக்கள்ட நரம்பு தொகுதி. நெமட்டோடாக்கள் நரம்பு இப்படி தான் இருக்கும். ஒரு நரம்பு வளையம் முன்னாலேயும் பின்னாலேயும். சரியா, நரம்பு வளையத்துக்கு முன்னாலும் பின்னாலும் நரம்பு நான்கு. சரியா, அவ்வளவுதான் நெமட்டோடாக்கள்ட நரம்பு தொகுதி. ஆஹ் சரி, அதை அப்படி போட்டுக்கொள்வோமே நாங்க. நரம்பு வளையம், இது நரம்பு நான்கள், முன்பின் நரம்பு நான்கள். நரம்பு வளையத்துக்கு முன்னாலும் பின்னாலும் நரம்பு நான்கள் காணும். இவ்வளவுதான் நெமட்டோடாக்கள்ட நரம்பு தொகுதி இப்படித்தான் இருக்கு. சரியா, அதுக்கு அடுத்தது அனலிடாக்கள். உங்களுக்கு தெரியும் அனலிடா, அதே ஓர்டர்ல வரேன். அனலிடாக்கள் முதல்ல மொலஸ்கா பார்க்கணுமா? இல்ல, அனலிடாக்கு பிறகுதான் மொலஸ்கா வரலையா? சரி, பாருங்க அப்ப நிடாரியா முடிஞ்சு பிளட்டைல் மீன்ஸ் நெமட்டோடா அனலிடா. சரி பாருங்க, இப்ப அனலிடா பொறுத்தவரையில அது விசேஷ அம்சம் என்னன்னு சொன்னா, அனலிடாக்கும் ஆத்திரப்போடாக்கும் ஒரே விதமான நரம்பு தொகுதி தான். உண்மையிலே பெரிய வித்தியாசம் உண்டே இல்லை. நான் வரைஞ்சு காட்டுவேன். இப்ப அனலிடா பொறுத்தவரையில் இப்படித்தான் நரம்பு தொகுதி. இந்த இப்படிதான் அது உடம்பு இருந்தா துண்டுபட்ட உடல் தானே. உடல் வந்து துண்டுபட்டதே. அப்ப துண்டுபட்ட உடலை காட்டுறேன் நான் இப்ப. உங்களுக்கு தெரியும் முதலாவது அனலிடாக்கு முதலாவது காணப்பட்ட என்னன்னு சொன்னா முதுகுப்புற. சரியா, முதுகுப்புறத்துல முதுகுப்புறம் இப்ப பாருங்க, முதுகுப்புறம்ன்றது வந்து இந்த மேல் பக்கம். இந்த பக்கத்துக்கு தான் நாங்க முதுகுப்புறம் சொல்றேன். இந்த கீழ் கீழ் பக்கத்துக்கு தான் சொல்றோம் வந்து வயிற்றுப்புறம் சொல்லி. சரியா, முதுகுப்புறம்ன்றது மேல் பக்கம். ஆ, முதுகுப்புற முதுகுப்புறமாக ரெண்டு மூளைகள் அல்லது மூளைய திரட்டுகள்னு சொல்லுவோம் நாம். இப்படி ரெண்டு காணும் முதுகுப்புறமா. அப்ப முதுகுப்புற மூளைய திரட்டுகள். சோடி ஐக்கிற சுட்டி சோடி முதுகுப்புற மூளைய திரட்டுகள் சொல்லி சொல்லுவாங்க. ரைட்டா, அதிலிருந்து எப்படி நரம்பு நான்கள் வரும். சரியா, இந்த நரம்பு நான்கள் இப்படி வயிற்றுப்புறமாகத்தான் போகும். இப்படி வயிற்றுப்புறமாக தான் போகும்.
போகல. சரியா? போகல. பாருங்க இப்ப இதெல்லாம் ஒவ்வொரு துண்டங்கள் தானே. நீடாண்டு வரக்குள்ள துண்டுபட்டது இல்லையா? இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு துண்டங்கள். ஒவ்வொரு துண்டத்துக்கு சொல்லி ஒவ்வொரு திரட்டு காணப்படும். இப்படி அது சொல்ற துண்டத்துக்குரிய திரட்டுகள் சொல்லி துண்டத்துக்குரிய திரட்டுகள். சரியா? அதே மாதிரி அந்த திரட்டுகள் இருந்து இப்படி நரம்புகள் போகும். இப்படி துண்ட ஒவ்வொரு துண்டத்திலிருந்தும் நரம்புகள் இப்படி வெளியாகி போகும். அதை நாங்க சொல்ற வந்து சுற்றான பிணைப்புகள் சொல்லி. சரி, நம்ம பேரை குறிக்கிறேன்னு இதுக்கு சொல்ற வந்து புள்ளில் சோடி மூளைய திரட்டு, முதுகுப்புற மூளை திரட்டு, சோடி முதுகுப்புற மூளைய திரட்டு, மூளை திரட்டுன்னு சொல் மூளைய திரட்டு. சரியா? அதோட இந்த நான்களுக்கு சொல்ற வந்து இந்த நரம்பு நான்கு சொல்ற வயிற்று